ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். லாஸ்ட் 2-3 நாளாகவே சைனாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரிசைலாம் லான்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரியல்மி கிட்டேருந்து ரியல்மி GT 2 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. ஐக்யூ கிட்டேருந்து ஐக்யூ 9 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. எங்கடா இந்தியாவில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோமே, நாங்கள் கொண்டு வரோம்னு Xiaomi இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் Xiaomi 11i சீரிஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Xiaomi 11i சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கும் போது அதை பற்றி பார்க்காம இருக்க முடியுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Xiaomi 11i இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இதனுடைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு எதுவும் கிடையாது. ரீசெண்டாக அவங்க சைனீஸ் மார்க்கெட்டில் ரெட்மி பிராண்டிங்க்கு கீழே லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டில் Xiaomi பிராண்டிங்க்கு கீழே Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற நேமில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதை தான் இப்போ இங்கே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற நேமில் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் கூடவே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Xiaomi 11i 5G அப்படின்ற நேம்லயுமே லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டிசைன் வைஸ் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு டிசைன் வைஸ் ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ல தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணிருக்காங்க. ரெட்மி சைனீஸ் மார்க்கெட்ல லான்ச் பண்ண ரெட்மி நோட் 11 சீரிஸ் என்ன மாதிரியான டிசைன்ல என்ன மாதிரியான அவுட்லுக்ல கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் எக்ஸாக்ட்டா அதே மாதிரியான அவுட்லுக்ல தான் இப்போ இந்த Xiaomi 11i சீரிஸ், இந்த Xiaomi 11i ஆகட்டும் இல்ல இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஆகட்டும், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல ஒரு கிளாசி ஃபினிஷோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது ரெட்மி சைனீஸ் மார்க்கெட்ல லான்ச் பண்ண அதே 4 கலர் ஆப்ஷனோட தான் இந்த Xiaomi 11i சீரிஸும் இந்தியன் மார்க்கெட்ல இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் வைஸ் இந்த Xiaomi 11i சீரிஸ்க்கும் ரெட்மி நோட் 11 சீரிஸ்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே மாதிரியான டிசைன்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்பிளே நமக்கு 6.67 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் சூப்பர் ஆமோலட் பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 395 ppi பிக்சல் டென்சிட்டியோட 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த ஒரு டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ஃபீச்சர் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஒரு டிஸ்பிளே ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு டிஸ்பிளே தான். சூப்பர் ஆமோலட் பேனலோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ரெண்டு காம்பினேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்தது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்க நமக்கு Mediatek ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Mediatek கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண Mediatek Dimensity 920 அப்படின்ற இந்த ஒரு புது 5G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த Mediatek Dimensity 920 இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் Snapdragon 778G இந்த சிப்செட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் Mediatek Dimensity 900 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Dimensity 920 அப்படின்ற இந்த சிப்செட். இந்த சிப்செட் 6 நானோமீட்டர் சைஸ்ல தான் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க. Cortex A78க்கான ரெண்டு மெயின் கோர் 2.5 GHz பீக் கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. மற்றபடி ஜிபியூக்கு ARM Mali G68MC4 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 5 லேக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் தான் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் ஓகேவா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கடைசியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸை பார்த்துட்டு நாம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்தோம்னா இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் அட்ராக்டிவ் செல்லிங் ஃபீச்சராகவே இருக்க போகுது. ஏன்னா இதுல நமக்கு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒரு மேக்ஸிமம் ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கெப்பாசிட்டி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் பீக் செல்லிங் ஃபீச்சராகவே வச்சு இவங்க இவ்வளவு நாளாக மார்க்கெட்டிங் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி இந்த 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியை வெறும் 15 நிமிஷத்தில் நம்மளால 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி Xiaomi தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான். வெறும் 15 நிமிஷத்தில் நம்மளால 100% சார்ஜ் பண்ணிக்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்டான வேர்ல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த வகையில் 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்
கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவா இருக்க போகுது. அதே மாதிரி அப்படியே இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா கேமரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல புதுசா எதுவுமே கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் போன்ல நம்ம பார்த்த அந்த 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவுடைய சென்சார் அப்பேச்சர் வேல்யூ அதுலயுமே எதுவும் புதுசாலாம் கொண்டு வரல. யூசுவலா இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய 108 மெகா பிக்சல் ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அதே சாம்சங் உடைய HM2 அப்படின்ற இந்த ஒரு 108 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் இந்த Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஸ்மார்ட் போன்ல நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதே சென்சார் தான் மோஸ்ட்லி இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 108 மெகா பிக்சல் கேமராவோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எல்லாத்துலயுமே இந்த சாம்சங் HM2 சென்சார் அப்படின்ற சென்சார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பேச்சர் வேல்யூ அப்படின்றது f1.89 கான அப்பேச்சர் வேல்யூட தான் கொடுத்திருக்காங்க. மற்றபடி 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரி 3 கேமரா செட்டப் ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு ரியர் செட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் இந்த ரியர் கேமரா ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது புதுசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்கல. பழைய கேமரா தான். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்மார்ட் போன்ல அதுவும் 108 மெகா பிக்சல் கேமராவோட நமக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படியே அதே தான் இந்த ஸ்மார்ட் போன்லையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே 108 மெகா பிக்சலுக்கான நம்பர் கேம் தான் இந்த Xiaomi 11i சீரிஸ்லயுமே நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கேயுமே இந்த சேஞ்சஸும் இல்லை. 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் f2.45 கான அப்பேச்சர் வேல்யூட இங்க செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவுமே நிறைய ஸ்மார்ட் போன்ல நம்ம பார்த்தா அதே செல்ஃபி கேமரா அதே அப்பேச்சர் வேல்யூ அதே சென்சார் தான் நினைக்கிறேன். பட் சென்சார் என்ன அப்படின்றது அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் சென்சார் மட்டும் இப்போதைக்கு தெரியல. பட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.45 கான அப்பேச்சர் வேல்யூட தான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது புதுசா பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்மார்ட் போன்ல இல்ல. யூசுவலா நிறைய ஸ்மார்ட் போன்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கேமரா ஃபீச்சர்ஸ் தான் அதே அரைச்சமாவை தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் அரைச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பெரிய லெவலெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு கேமரா ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டியுமே Xiaomi இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு எடுத்துட்டு வரல. அண்ட் SD கார்டுக்கான ஸ்லாட்னு பார்க்கும்போது டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இதுல கிடையாது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 சிம் இல்லைனா ஒரு சிம் பிளஸ் ஒரு மெமரி கார்டு தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ் ஹைரஸ்க்கான ஆடியோ சர்டிஃபிகேஷனோட இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் OS Android 11 மேல MIUI 12.5 கான ஸ்கிரீனோட இந்த ஒரு UI அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் Android 12 கான அப்டேட்டட் OSம் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுக்கல. அடுத்தது அப்படியே இந்த Xiaomi 11i சீரிஸ்ல ரெண்டாவது ஸ்மார்ட் போன் Xiaomi 11i 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ்ல இருந்து என்னத்தை சேஞ்ச் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெபாசிட்டி. இதை மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மற்றபடி Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ்ல நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், டிஸ்பிளே ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், எல்லாமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே இந்த Xiaomi 11i 5G ஸ்மார்ட் போன்லயும் நம்ம கொடுத்திருக்காங்க. ஒன்லி பேட்டரி கெபாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் இங்க சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்னு பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 5160 mAh கான பேட்டரி கெபாசிட்டி இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணி 67 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த 67 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி இந்த 5160 mAh கான பேட்டரி கெபாசிட்டியை நம்மளால 45 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி கெபாசிட்டி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். உங்களுக்கு ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணணும், வெறும் 15 நிமிஷத்துல உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்க Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜுக்கு போகலாம். இல்ல உங்களுக்கு ஒரு 30 ல இருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சார்ஜ் பண்றதுனா ஓகே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பட்சத்தில் நீங்க Xiaomi 11i 5G போயிடலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்ல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபீஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்ல டிஃபரன்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க. Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் இந்த ஸ்மார்ட் போன் 6 + 128GB கான வேரியன்ட் 26,999 அப்படின்ற பிரைசிங்கும் 8 + 128GB கான வேரியன்ட் 28,999 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவே Xiaomi 11i 5G இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 2000 ரூபீஸ் பிரைஸை கம்மி பண்ணி 6 + 128GB கான வேரியன்ட் 24,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8 + 128GB கான வேரியன்ட் 26,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போ இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பிரைசிங்ல 2000 ரூபாய் பிரைசிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது வருது. இந்த 2000 ரூபாய் பிரைசிங் டிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் ஒரு 2000 ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போதும் அப்படின்ற பட்சத்தில் 2000 ரூபாய் கம்மியான பிரைசிங்க்கு Xiaomi 11i 5G வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.
மற்றபடி இந்த Xiaomi 11i சீரிஸை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இவ்வளவு தான். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் அண்ட் Xiaomi 11i 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ட் உங்களுக்கு 15 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ணக்கூடிய 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தேவையா, இல்லை ஒரு 45 நிமிஷத்தில் 100% சார்ஜ் பண்ணக்கூடிய 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் போதுமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.